ஹலோ டிடி ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிபி ஸ்டடி. நான் உங்கள் டிபி. என்னடா இந்த மாதிரி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு பார்க்குறீங்களா? நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சூப்பர் வீடியோவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், இது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த வீடியோ நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ல் என்னென்னா நடந்துச்சுன்றது தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு நிறைய விஷயம் நடந்துச்சு. எவ்வளவோ மைனஸ் இருந்தாலும் அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது. ஸோ நான் அந்த ப்ளஸ்ஸை மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் மைனஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நான் கஷ்டப்பட விரும்பலை. ஸோ எல்லாருமே வந்து அந்த மைனஸை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் எவ்வளோ மைனஸ் நடந்தாலும் கண்டிப்பாக ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ இந்த 2023ல் எனக்கு 4 விஷயம் வந்து நடந்துச்சு. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்தேன், ஒர்க் இல்லாமல். ஸோ அப்போ தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வந்து சொன்னாங்க, நீ ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எனக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா February 22. ஸோ எனக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா, நமக்கு தான் வேலை கிடைக்கல, ஸோ யூடியூப்பை வச்சு நம்ம நல்லா அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு தானே இருந்தேன். ஆனால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண லக்கோ என்னவோ தெரியல, எனக்கு அடுத்த மாதமே வந்து ஜாப் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு வந்து யூடியூப் ஜேர்னி வந்து ரொம்ப மறக்கவே முடியாது என் லைஃப்பில். பிகாஸ் அதுதான் என்னோட டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஜாப் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த யூடியூப்காக நான் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளாக வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம்லாம் நடந்துச்சு. என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நானும் வீடியோ வந்து February 22 அன்னைக்கு நானும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணாங்க. த செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜாப்லெஸ்ஸாக தான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் 6 months ஐ எம் ஜாப்லெஸ் பர்சன் தான். அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே வந்து ஒரு வழியாக சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அங்கே ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் பிடிக்காதனால நான் அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிலீவ் தட் நேம். ஸோ இப்போது நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மார்ச்சில் தான் எனக்கு ஜாப் கிடச்சிது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது தான் எனக்கு அந்த ஜாப் கிடச்சிது. ஸோ உடனே நானும் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். தட் இஸ் நாட் மை கெரியர் ஓரியன்ட் ஜாப். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஜாப் போக ஆரம்பித்தேன். ஸோ இப்போது அது போயிட்டு ஆல்மோஸ்ட் 9 months கம்ப்ளீட்டட். எனக்கு போன மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக எல்லாருக்குமே 2023 இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிடுச்சு. அதே மாதிரி தான் எனக்கும் இப்போ தான் நான் ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே ரொம்ப ஸ்பீடாக வந்துருச்சு. ஸோ யாருமே வந்து ஜாப் இல்லை அப்படின்ட்டு யாருமே கஷ்டமே படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் வந்து கிடைக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணி போங்க. அதில் உங்கள் லைஃப்பும் நல்லா போயிட்டே இருக்கும். ஸோ யாருமே வேலை இல்லைன்னு இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஜாப் இல்லைனா கூட ஒரு ரிலேட்டடான ஜாப் கிடைக்கும். ஸோ அதை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி. த செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன். எல்லாரோட கனவுலையுமே ஐஃபோனுன்றது ஒரு ட்ரீம் மொபைல் தான். ஆஸ் அ மிடில் கிளாஸ் பர்சன் எனக்குமே அது சின்ன வயசுலேருந்து கனவு. அது இந்த இயர் வந்து கண்டிப்பாக நடக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கல. பட் குறிக்கோளாக இருந்தேன், கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாங்குறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான். ஸோ அவங்க இல்லைன்னா யாரும் வாங்கிக்கவே முடியாது. ஸோ என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்னால தான் நான் இப்போது இந்த ஐஃபோன் வாங்கினேன். ஸோ அவங்க இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு இந்த ஃபோன் வந்திருக்காது. ஆப்வியஸாக என் ஃப்ரெண்ட்ஸும் தான் இதில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இவங்க 2 பேருமே இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த ஃபோன் கிடச்சிருக்காது. நீங்களுமே கண்டிப்பாக வந்து ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயுமே நம்ம ஆசைப்பட்டது கண்டிப்பாக நடக்கும். அது உங்களுக்கும் நடக்கிறதுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் திங்க் ஆஃப் அவர் லைஃப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் ஹவுஸ். ஆக்சுவலாக நாங்கள் ஓன் ஹவுஸில் தான் இருக்கோம். மேலே வந்து வீடு கட்டணுன்றது எங்களோட பெரிய கனவு. அது இந்த இயரில் வந்து நடக்கும்ன்ட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து பிளானில் இருந்தோம், எப்போனா ஒரு 5 years or 4 yearsக்கு அப்புறம் வந்து வீடு கட்டணும் மேலே அப்படின்னு தான் இருந்தோம். பட் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நாங்கள் கட்டுவோன்றது வந்து கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நாங்கள் சும்மா பேச தான் இருந்தோம், வீடு கட்டலாமா அப்படின்னு.
நாங்கள் இந்த வீடு கட்டும்போது வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாகவே இல்லை. ஸோ ஓகே பரவாயில்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக ஏதோ ஒரு இதுலேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். காட் கிரேஸ்னால நாங்கள் இப்போது சூப்பராக வீடு கட்டியிருக்கோம். அவுட்புட் வந்து செமையாக வந்துருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நானுமே நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஓ இப்படிலாம் கட்டி நம்ம இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சின்ன வயசில் 15 இயர்ஸ் முன்னாடி வீடுங்கள்லாம் எப்படி இருக்கும்னது உங்களுக்கே தெரியும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் அப்பா அந்த வீடு கட்டினாரு. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அதான் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் பேக்கில் தான் எங்கள் அப்பா அந்த வீடு கட்டினாரு. ஸோ அவரோட இன்கம் வச்சு எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி அந்த வீடை கட்டி முடிச்சிட்டாரு. ஸோ எங்களால் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன ஆசைகள் கூட எங்களுக்கு தெரியாது. சின்ன பசங்கன்றதுனால எங்களுக்கு எப்படி இருக்கணும் அந்த ஒரு எதுவுமே சொல்ல தெரியாது. ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மேல் வீடு வந்து அமையணுன்றதுக்காக நாங்கள் எங்கள் இன்கம்க்கு எவ்வளோ இதுவாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஒன்றும் அவர்கிட்ட பார்த்து பிளான் பண்ணி நாங்கள் சொன்னோம். எங்கள் இன்ஜினியரும் அதுக்கேற்ற மாதிரியே எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த இன்ஜினியர் சாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கும் கூடிய சீக்கிரத்தில் எங்கள் ஹவுஸ் டூரை வந்து போடுறேன். கண்டிப்பாக எல்லாமே போட்டு காட்டுறேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடோட ஃபுல் அவுட்லுக் வந்து நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணி எங்கள்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் எங்கள் கீழ் வீடும் மேல் வீடும் சேர்த்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஹோம் டூர் போடுறேன். ஸோ இந்த வீடை கட்டினப்போ கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளிப்பிங்ஸை வந்து எங்களோட ஹாப்பினஸ்க்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதோட ஃபுல் வீடியோலாம் வந்து இதோட அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிது. இப்போது இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வரேன். இந்த 2023 எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 பேருக்கு உதவணும்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடு கட்டுறதுக்கும் நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பேர்லாம் நான் வந்து சொல்ல விரும்பலை. ஸோ ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து லைஃப்பில் மாற்றவே மாட்டோம். அதுக்கப்புறம் நீங்களும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் மேலேயுமே பொறாமை பிடிச்சிருக்காதீங்க. ஸோ நம்ம பொறாமப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்ம கீழே போயிட்டே தான் இருப்போம். அவங்க வளர்றாங்களே நம்ம வளர்றேன்ட்டு நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ எங்கள் லைஃப்பும் சேஞ்ச் ஆகிருக்கு. நாங்கள் நினச்சி கூட பார்த்தது கிடையாது வீடு இவ்வளோ சீக்கிரத்தில் கட்டுவோன்ட்டு. கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். ஸோ இந்த வீடியோ மூலமா நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ரொம்ப தேங்க்யூ அம்மா அப்பா. ஸோ இந்த 2023 எனக்கு ரொம்ப 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 எமோஷ்னலான 23 தான். இந்த வீடியோ மூலமா நான் வந்து என் ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி எங்கள் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் எங்கள் சிஸ்டர்ஸ். அவங்க வந்து என்னோட பில்லர் மாதிரி. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் என் செகண்ட் சிஸ்டர் வந்துடுவாங்க. அவங்க தான் வீடியோ கேமராலாம் பிடிப்பாங்க. இந்த வீடியோவும் அவங்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என் பெரிய அக்காவை பற்றி நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க எங்கள் அக்காவெல்லாம் தத்து எடுத்து கொடுத்துரு அப்படிலாம் சொல்லுவாங்க. என் அக்காவெல்லாம் வந்து தத்து கொடுத்துரு எனக்கு, உங்கள் அக்கா உனக்கு எவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ எங்கள் அக்கா வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான் இருந்திருக்காங்க 2 பேருமே. அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வச்சுக்கிறேன். அண்ட் தென் என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இல்லைனாலும் நான் இல்லை தான். பிகாஸ் அவங்க எனக்கு நல்லதுலாம் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலிமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் இன் மை லைஃப். அண்ட் என் ஃபஸ்ட் அக்காவை பற்றி நான் சொல்லணும்னா அவங்க போய் சொல்லிட்டே போகலாம். நான் என்ன கேட்டாலும் அந்த ரேட்லாம் பார்க்கவே மாட்டாங்க. உடனே வாங்கி 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 கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி பேம்பர் பண்ணி இதை கேட்டேன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபோனுக்குமே அவங்க தான் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவளை வந்து நாங்கள் காசு பூரணியாக தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பிகாஸ் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவா. ஸோ அவள் கிடைக்கலாம் நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். செகண்ட் சிஸ்டர் என்னோட அண்ணன் பூர்ணி. நான் இப்போ என்ன கேட்குறனோ அதை எங்களுக்காக செஞ்சு கொடுப்பா. பிரியாணி நான்வெஜ்லாம்
சூப்பராக குக் பண்ணுவா. அவளோட நான் ஒரு குக்கிங் வீடியோ கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கு என்ன கேட்டாலும் சூப்பராக செஞ்சு தருவாங்க. அதுக்கப்புறம் என்னோட வீடியோஸ் நான் எடுக்கிறது எல்லாத்துக்குமே அவங்க தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நான் வீட்டில் எல்லா வீடியோ எடுத்தாலுமே அவங்க தான் வந்து எனக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு இப்போது 408 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பட் இன்க்ரீஸ் ஆகாததுக்கு ரீசன் வந்து நானும் தான். பிகாஸ் இப்போ லாஸ்ட் 2 monthஸாக நான் வீடியோவே போடலை. பிகாஸ் இங்கே வீட்டில் ஒர்க் நடந்துட்டு இருந்தனால எங்களால் வந்து போட முடியல. ஸோ 2024 ரெசல்யூஷனே கண்டிப்பாக சில்வர் ப்ளே பட்டன் அடிப்பேன். அதை ஒரு சேலஞ்சாகவே வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டு காட்டுவேன். ஸோ அந்த இதுக்குமே என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு தான் நம்புகிறேன். பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே அதான் நினச்சேன், 1 இயர்க்குள்ளே எப்படியாச்சும் வந்து 100K வரணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு 1000 கூட வர முடியல. அதுக்கு வந்து என்னோட மேலே தான் தப்பு இருக்குது. நான் வீடியோவே போடலை. போட்டிருந்தேன்னா மேபி இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டிருந்தேன்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், எனக்கு டைம் இல்லை அதுதான் சொன்னேன். நான் ஜாப் போயிட்டு வந்துட்டு அப்புறம் எனக்கு தூங்குறதுக்கே நைட் டைம் கரெக்டாக இருக்கும். சாட்டர்டே சண்டேஸில் தான் வீடியோ ஏதாவது எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த 2024 ரெசல்யூஷனே கண்டிப்பாக சில்வர் ப்ளே பட்டன் அடிப்பேன். அது ஒரு சேலஞ்ச் தான் எனக்கு. அப்பா அம்மாவுக்கு காட்டுவேன். ஏன்னா எங்கள் அப்பா கேட்டுகிட்டே இருப்பார், வந்துருச்சா வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட பெரிய ஆசை. கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேன். ஸோ இனிமேல் 2024 வந்து ரெகுலராக வீடியோஸ் வரலன்னா கூட வீக்லி 4 வீடியோஸ் வருவோம் கண்டிப்பாக. நான் அது வந்து டைமிங் ஸ்லாட்லாம் வந்து இது பண்ணிவிட்டு நான் வந்து கமெண்ட்லேயுமே போடுறேன். ஸோ என்னை பற்றி இன்னும் மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அதை ஒரு வீடியோவாக நான் போடுறேன், Q&A போடுறேன். ஸோ நம்ம வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கலாம். ஸோ சரி, அவ்வளோதான். இப்போ 2023க்கு வந்து நம்ம பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அவங்க யார் நீங்கள் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு ரொம்ப பெரிய சாரி கேட்டுக்கிறேன். நான் வாண்டடாக வந்து யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டேன். நான் பேசுறது சில பேருக்கு ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப சாரி. எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிக் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2024 வந்து இதை விட நல்லபடியாக வரணும், உங்களுக்கும் ஹாப்பினஸ் பொங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 2023 லாஸ்ட் வீடியோ அண்ட் தென் பெஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட ஹாப்பினஸை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எமோஷனல் வேண்டான்றதுனால தான் அழ கூட கிடையாது. ஸோ வேணாம், ஸ்டே ஸ்ட்ராங். நீங்களுமே எதுக்குமே அழாதீங்க, டவுன் ஆகாதீங்க. ஸோ 2024 வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃபார் தீபீஸ் டைரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.